அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். மீண்டும் உங்களுடன் பேசுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று உங்களுடன் ஒரு ஜாதகத்தில் ஒரு ராசியில் சூரியனும் சனியும் ஒன்றாக இணைந்திருந்தால் என்ன பலன் என்பதை குறித்து மிகச் சுருக்கமாக உங்களுடன் பேசுகிறேன். சூரியன் ஆன்மகாரகர், சனி ஆயுள்காரகர். சூரிய பகவான் ஆளுமையின் நாயகன், சனி பகவான் நீதியின் நாயகன். ஆனால் இருவரும் கடும் பகைவர்கள். ஜாதகத்தில் பரம விரோதிகளாக, ஜென்ம விரோதிகளாக செயல்படக்கூடிய கிரகங்கள் சூரியனும் சனி. அப்படிப்பட்ட இருவரும் ஒரு ஜாதகத்தில் ஒரே ராசியில் ஒன்றாக இணைந்திருக்கிற போது என்ன பலன்? அப்படி ஒரு ஜாதகத்தில் சூரியனும் சனியும் ஒன்றாக இணைந்திருந்தால் அந்த ஜாதகருக்கும் ஜாதகருடைய தந்தைக்கும் ஒத்தே போகாது. இருவரும் ஒன்றாக இருந்தால், ஒரே வீட்டில் வசித்தால், தந்தைக்கு முன்னேற்றம் ஏற்பட்டால் மகனுக்கு முன்னேற்றம் இருக்காது, மகனுக்கு முன்னேற்றம் ஏற்பட்டால் தந்தைக்கு முன்னேற்றம் இருக்காது. இருவரும் தனித்தனியாக வசிப்பதே நலம். அதே நேரத்தில் ஜாதகருக்கு அரசாங்க ரீதியான தொழில், சுயதொழில், வேலைக்கு போனாலும் நிர்வாக பொறுப்பு, வருமானம் குறைவாக இருந்தாலும் பரம்பரை தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். என்ன காரணம் என்றால் சனி பகவான் தொழில்காரகன். அனைத்து தொழில்களுக்கும் காரணகர்த்தா சனி மகான் அல்லவா? அந்த சனியும் சூரியனும் ஒன்றாக இணைகிற போது அந்த ஜாதகருக்கு சூரியனுடைய காரகத்துவ தொழில்கள் அமைவதற்கு பெரும்பாலான வாய்ப்புகள் இருக்கும். அதே நேரத்தில் சூரியன் என்கிற போது நிர்வாகம், அரசியல், பரம்பரை தொழில், சுயதொழில் இவைகளெல்லாம் வருகிறது அல்லவா? அதே நேரத்தில் லக்னத்தையும் பார்க்க வேண்டும், லக்னாதிபதியையும் பார்க்க வேண்டும், தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தையும் பார்க்க வேண்டும், தொழில் ஸ்தானாதிபதியான 10ஆம் அதிபதியையும் பார்த்து அனைத்தையும் ஆய்வு செய்துதான் முழுமையான தொழிலின் நிலையை நாம் கணிக்க முடியும். சூரியனும் சனியும் ஒன்றாக இருக்கிற போது அந்த ஜாதகருக்கு உயிரணு குறைபாடு ஏற்படும். ஆண் குழந்தைக்கான யோகம் குறையும். இன்னும் சொல்ல போனால் இந்த சூரியன் சனி சேர்க்கை ஆண் ஜாதகத்திலேயும் இருந்து பெண் ஜாதகத்திலேயும் இருக்குமானால், கணவன் மனைவி இருவர் ஜாதகத்திலேயும் இந்த கிரக அமைப்பு இருக்குமானால் குழந்தை பாக்கியம் கேள்விக்குரிய. இந்த பெண் ஜாதகத்தில் சூரியன் சனி சேர்க்கை இருக்கிற போது அந்த ஜாதகி தந்தையின் மீது அளவு கடந்த பாசத்துடன் இருப்பார். இன்னும் சொல்லப்போனால் வீட்டோடு மாப்பிள்ளை பார்க்க சொல்வார். கணவனா தந்தையா என்று வருகிற போது தந்தை பக்கமே நிற்பார். தந்தை மீது காட்டுகிற பாசத்தை திருமணத்திற்கு பின் மாமனார் மீதும் காட்டுவார். அதுவும் கும்பத்திலேயோ மகரத்திலேயோ சனி சூரியன் சேர்க்கை இருந்துவிட்டால் ஜாதகி வீட்டோடு மாப்பிள்ளை வேண்டும் என்றுதான் அதிகப்படியான ஆசை கொள்வார். ஆணுடைய ஜாதகத்தில் சூரியனும் சனியும் மேசத்திலோ அல்லது சிம்மத்திலோ இருந்தார், சூரியனும் சனியும் மேசத்திலோ அல்லது சிம்மத்திலோ இருந்தால் ஜாதகர் தந்தைக்கு கட்டுப்பட்டு அடங்கி நடப்பார். தந்தையினுடைய மேலாண்மை அதிகமாக இருக்கும். அதே சூரியன் சனி கிரக சேர்க்கை கும்பத்திலோ மகரத்திலோ துலாத்திலோ இருந்தால் அந்த ஜாதகர் தந்தையை மேலாண்மை செய்வார். தந்தை ஜாதகருக்கு மகனுக்கு அடங்கி போவார். மேசத்திலையும் சிம்மத்திலையும் சூரியன் சனி இருக்கிற போது அங்கே தந்தையுடைய கை ஓங்கி இருக்கும். மகன் கட்டுப்பட்டு போய்விடுவார், அடங்கி போய்விடுவார். கும்பத்திலையும் மகரத்திலையும் துலாத்திலையும் சூரியன் சனி சேர்க்கை இருக்கிற போது மகனுக்கு தந்தை அடங்கி போய்விடுவார். அங்கே மகனின் மேலாண்மை அதிகமாக இருக்கும் என்று உங்களிடத்திலே அன்புடன் கூறி மிக விரைவில் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள்.
ஷேர் செய்யுங்கள் என்று உங்களிடத்திலே அன்புடன் கூறி, மிக விரைவில் உங்களை சந்திக்கிறேன் என்று கூறி உங்களிடத்திலே இருந்து விடைபெறுவது உங்களின் அன்பு ஜோதிடர் SP நாகராஜ். அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள்.